யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான மருந்து. இது சருமத்தை பாதுகாக்கிறதுல அவ்வளோ பெரிய மெடிசன். இது சின்ன விதையாக இருந்தால் 2 விதை, பெரிய விதையாக இருந்தால் ஒரே விதை தட்டி இதில் போட்டு அதை தலையில் தடவுனா 3 நாள் தான் எப்படிப்பட்ட ஈறு, பொடுகு, பேனு எதுவாக இருந்தாலும் சரி 100க்கு 100 குணமாயிடும். அந்த சீல் பிடிச்ச மண்டையெல்லாம் ஆறிடும். வெள்ளை கரிசலாங்கண்ணி அதை மட்டும் எடுத்து அதே இதை சாறு எடுத்து ஒரு 100 ml சாறு கலந்துட்டோம்னா ஒரு 250 நல்லெண்ணெய் இதை கலந்து தேய்ச்சா முடியும் கருகருன்னு வளரும், நல்லா அடர்த்தியாக ஓங்கி வளரும். இந்த அதான் என்ன சொல்லுவோம்னா சொரியாசிஸ், தோல் நோய் சம்பந்தப்பட்ட எந்த இடத்துல வேணாலும் சரி. எங்களுடைய அருகில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் குலத்தின் நிர்வாகியும் எங்களுடைய ஆசானம் குருநாதரமாக இருக்கிற எங்களுடைய அப்பாவமாக இருக்கிற மதிப்புக்குரிய திரு மதுரை முத்துராஜையா எங்களோட இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட காக்கா கொல்லி விதை இருக்குது. இந்த காக்கா கொல்லி விதையை கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மருந்துகள்லையும் கிடைக்கும். உலக வரலாற்றிலே முதல் முறையாக இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு ரகசியமான மருந்து. இது சருமத்தை பாதுகாக்கிறதுல அவ்வளோ பெரிய மெடிசன். இது எப்படியெல்லாம் செய்யலன்றத நான் உங்களுக்கு என்னுடைய குருநாதர் மூலமாக சொல்ல போகிறேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காக்கா கொல்லி விதை தான் மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. இப்போது இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்கலாம். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் சாமி, அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும். அப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிறு குழந்தைங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் தலை இருக்குல்ல இப்படி. ஆமாம், அது தலையை வந்துட்டு அப்படியே வெள்ளை வெள்ளையா வந்து ஆமா அந்த டாண்ட்ரப் வெள்ளை வெள்ளையா வந்துரும். இல்லைன்னா தலையில ஈரு பேன் இருக்கும், அப்படி சொல்லுவாங்க. அப்படி ஈன் எடுத்து இப்படி குத்துவாங்க, இப்படி குத்துவாங்க, இப்படி குத்துவாங்க, ஈர்கோலை வச்சு ஈக்குவாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இந்த ஈரு, பேனு, பொடுகு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலையில சோரேசிஸ், தலையில சொட்டை விழுறது, புழு வெட்டு விழுறது, தலையில சீலு ரத்தமா வரும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க ஒரு அருமையான மருத்துவ குறிப்பு சொல்லுங்க. முடி நல்லா கடுகருகரு நீளமா அழகா வளர்றதுக்கு ஒரு மருத்துவம் சொல்லுங்க. நல்லதுங்கப்பா. அதாவது குழந்தைங்களுக்கு இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் குளிப்பாங்க. பசங்க டெய்லி குளிச்சிருவாங்க. அதாவது தப்பா எடுத்துக்கிற கூடாது யாரும். பசங்க வந்துட்டு சும்மா மேல தண்ணி ஊற்றிடுவாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு இந்த தலைமுடிக்கு வந்துட்டு குளிக்கிறதுக்கு முடி நீளமாக இருக்கா, காயாது, படிக்க போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அதே நேரத்தில் வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது இந்த தலைமுடியை பராமரிக்கிறாமல் விட்டுருவாங்க. அதில் அழுக்கு சேர்ந்த உடனே இந்த மாதிரி அதாவது ஈருன்னு சொல்லுவாங்க. அந்த ஈருக்கு வந்துட்டு ஈர்கொல்லி, சினுக்கடிக்கு அதை வச்சு நம்ம எடுப்போம். அப்புறம் ஈர்கொல்லின்னு சொல்லக்கூடியது சொன்னீங்களா, அதுக்கு பேர் என்ன? ஈர்கோலி. ஈர்கொல்லி இதுல மரத்துல இருக்கும் அந்த சிப்பு வச்சு அப்படியே நறுக்கு நறுக்குன்னு எடுப்பாங்க. நறுக்கு நறுக்குன்னு அமுக்குவாங்க. சட சடன்னு சத்தம் கேட்கும். அது இன்னைக்கு காலத்துல யாரும் பயன்படுத்துறது. அதே வேளையில இன்னைக்கு அதுக்கு நேரமும் இல்லை. இந்த எந்திர உலகத்துல எல்லாருமே வந்துட்டு வேகமா எல்லாம் கிளம்பி போயிட்டே இருக்காங்க காலையில எந்திரிச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு வந்துட்டு புண்ணு அப்படியே பொடுகு பிடிச்சி பொடுகு ஒட்டிக்கிட்டு தலைமுடியை ஒட்டிக்கிட்டு இந்த இதில் எடுக்க முடியாது. எடுக்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினுக்களிக்கிலே எடுக்க முடியாது, ஈர்கொலியிலே எடுக்க முடியாது. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்டை ஃபுல்லாக அப்படியே அந்த பொடுகு அப்படியே போய் ஒட்டிக்கிடும். மண்டையில் போய் ஒட்டிக்கிட்டு டாண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய அந்த பொடுகு போய் ஒட்டிக்கிட்டு எடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டம். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே உள்ள அந்த புழுத்து போய் உள்ளேயே புண்ணா மாறி இப்படியே பொக்களம் சின்ன சின்ன பொக்களமாக வந்துடும். பொக்களமாக வந்துட்டு அப்படியே சீலும் ரத்தமும் வரும். அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூட அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கூட இந்த காக்கா கொல்லி விதை அப்படின்னக்கூடிய அந்த விதையை ஒரு 18 விதை 200 ml எண்ணெய்க்கு நல்லெண்ணெயில் 200 ml 11 விதையில இருந்து 12 விதை 10 விதை 12 விதை அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த விதையை இடித்து போட்டுடணும். இடித்து போட்டு அதில் போட்டு காய்ச்சணும். இப்போ பொடுகோட சேர்ந்த பேனு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு விதையிலேருந்து 2 விதை சீத்தாப்பழ விதை அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே எடுத்தால் கண்ணு செவந்துடும், கண்ணில் கோளாறு வந்துடும். கண்ணுனா கண்ணு ரெடியூஸ் ஆயிரும். அந்த இது நம்ம அந்த மெட்ராஸ் ஐன்னு சொல்கிற மாதிரி வந்துடும்.
அது மாதிரி வரக்கூடாது அப்படின்ன பட்சத்துல ஒரு விதை 2 விதை, ஒரு விதை போதும் எனக்கு தெரிஞ்சு. சின்ன விதையா இருந்தா 2 விதை, பெரிய விதையா இருந்தா ஒரே விதை தட்டி இதுல போட்டுறணும். போட்டுட்டு அதை தலையில தடவுனா 3 நாள் தான் எப்படிப்பட்ட ஈறு, பொடுகு, பேனு எதுவா இருந்தாலும் சரி 100க்கு 100 குணமாயிரும். குணமாய் அந்த சீல் பிடிச்ச மண்டையெல்லாம் ஆறிரும். அது மட்டுமல்லாது தலைமுடி அது மட்டுமல்லாது தலைமுடிக்கு மட்டும் இல்ல, இந்த அதான் என்ன சொல்லுவோம்னா சொரியாசிஸ், சொரியாசிஸ், தோல் நோய், தோல் நோய் சம்பந்தப்பட்ட எந்த இடத்துல வேணாலும் சரி, யானை சொறி, எருமை சொறி, அதுக்கப்புறம் இந்த காலஞ்சகப்படை, அப்புறம் இந்த வேர்க்கூறு, அதுக்கப்புறம் வரக்கூடிய நிறைய விதமான தோல் நோய்களுக்கு, ஃபங்கஸ், ஆமா கருப்பு கருப்பா இருக்கும்ல, அதுக்கு கூட இதை போட்டு அற்புதமா அந்த எண்ணெயை காய்ச்சி தடவுனால் சுத்தமா சரியாயிரும். ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவ. இன்னொன்னு அப்படின்னா இதோட சேர்ந்து பொட்டிலை கரைப்பான் அது சேர்க்கக்கூடாது. எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, அதாவது கரைப்பான்ல 2 இருக்கு, வெள்ளை கரைப்பான், மஞ்சள் கரைப்பான். அதாவது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு. வெள்ளை கரிசலாங்கண்ணி அதை மட்டும் எடுத்து அதே இதை சாறு எடுத்து ஒரு 100 ml சாறு, கலந்துட்டோம்னா ஒரு 250 நல்லெண்ணெய், இதை கலந்து தேய்ச்சா முடியும் கருகருன்னு வளரும், நல்லா அடர்த்தியா ஓங்கி வளரும். ஆமா, பேன் பொடுகு எதுவுமே இருக்காது. சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். அந்த எண்ணெய் எடுத்து எங்க வேணாலும் தேய்க்கலாம். கண்டிப்பா தேய்ச்சோம்னா சும்மா உடம்பு அப்படியே மினு மினு மினு. ஆமா ஆமா, ஏன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி ஒரு காயகல்ப மூலிகைலப்பா. ஆமா, கரிசலாங்கண்ணி காயகல்ப மூலிகை தான், உண்மைதான். நேர்களே, அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் இருக்கிறது ஆசனவாய் எரிச்சல், நமுச்சல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஆசனவாய் வெடிப்பு அப்படின்றீங்க சொல்றீங்க. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் ஆசனவாயின்னு நினைச்சீங்களேன். தெரியுதுங்களா? இதுதான் ஆசனவாய் அப்படின்னா இந்த ஆசனவாய்க்கு உள்ள ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எரிச்சல் ஆகும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அப்படின்னு இப்படி தேய்ப்பாங்க. அப்ப கூட அந்த தெனவு போகாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆசனவாய் சுத்தி இருக்கும், வெடிப்பு வந்துடும். ஆமா, அது சுத்தி இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு தேய்ச்சிருவாங்க. ஆனா அப்ப கூட சொரிய சுகமாக்குமே தவிர மத்த நேரத்துல அந்த இடத்துல புண்ணாகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த அரிச்சல், நமுச்சல், தெனவு போகாது. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆசனவாயில வெடிப்பு வரும். அது எப்படி அப்படின்னு சொன்னா, இங்க பாத்தீங்கன்னா இப்படி மலை வந்து பாத்தீங்கன்னா இப்படி ரொம்ப டைட்டா வெளியே வரும். வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா ட்ரையா வறட்சியே இப்படி மலம் பாத்தீங்கன்னா இப்படி ஆசனவாய் வெளியே வரும். மியூக்கஸ் வந்து, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய குடல்ல இருக்க சளிச்சவு குறையும் போது அந்த மலத்தை வெளியேற்றக்கூடியது அபான வாயு வந்துட்டு குறையும் போது என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஆமா, அப்ப நீங்க சொல்ற மாதிரி கடுமையா இருக்கும். ஆமா, இங்க வெடிப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் மழை வந்துச்சுன்னா பயங்கர எரிச்சலா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாருக்கு அந்த ஆசனவாய் வெடிப்பு வருது அப்படின்னு சொன்னாக்க பெரும்பாலும் குழந்தை கர்ப்பத்துல, அதாவது வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு என்னன்னாக்க வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஆசனவாய் வெடிப்பு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. குழந்தை பெற்ற பின்னாடியும் ஒரு குழந்தைய வந்து பிறக்கும் போது அவங்க அந்த முக்கும் போது ஏற்படும் வெடிப்பு, அது குழந்தை பெற்ற பின்னாடி அந்த தொந்தரவுகள் அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா உட்காந்தே வேலை செய்யறாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த நியூட்ரிஷன் ஃபுட் எல்லாம் கொடுக்கறவங்களுக்கு, எக்ஸசைஸ் போடுறாங்கல்ல அவங்களுக்கு வந்துருது. மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாத்திரைகள் நிறைய உட்கொள்றவங்களுக்கு, சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு, அது மாதிரி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, இப்படியாப்பட்டவங்களுக்கு எல்லாம் குடல்ல கிருமி இருக்கிறவங்களுக்கு, டிரைவர் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு ஆசனவாய் வெடிப்பு, நமுச்சல் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் எக்ஸலண்டா வேலை செய்யும், பயங்கரமா சூப்பரா வேலை செய்யும். அப்படியே எடுத்து அழகா ஆசனவாய் தடவிட்டீங்கன்னா போதும், அப்படியே கலகலன்னு குளிர்ச்சியா சூப்பரா எதமா இருக்கும். அந்த வலி, எரிச்சல், நமுச்சல், புண்ணு, ஆசனவாய் புண்ணு, தெனவு, அப்புறம் ஆசனவாய் வெடிப்பு எல்லாமே சரியா போகும். அப்படியே சூப்பரா இருக்கும். சக்கரை சத்து நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்ணுல இருக்கக்கூடிய அரிப்பு முதற்கொண்டு இது குணப்படுத்தும். அதே மாதிரி சோரியாசிஸ் இருக்கிறவங்க இது வந்து வெளி உபயம் தான் படுத்தணும், உள்ள சாப்பிடக்கூடாது. இது வந்துட்டு உள்ள சாப்பிடக்கூடாது. ஆமாப்பா. சோரியாசிஸ் இருக்கிறவங்க அப்பா சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தோல் நோய் இருக்கிறவங்க முதற்கொண்டு, சோரியாசிஸ் முதற்கொண்டு எந்த வகையான தோல் நோய் இருந்தாலும் சரி, வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்து சாறு எடுத்து ஒரு 250 ml நல்லெண்ணெய், 100 ml வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு, விதையில ஒரு 11, ஒரு 10-11 அப்பா சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேன் அதிகமா இருக்குனாக்கா ஒரே ஒரு சீத்தா பல விதை இடிச்சு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். 2-3 எல்லாம் போட்டக்கூடாது, தேவையில்லது. கண்ணுல ரெட் ஆயிரும், தலைவலி எல்லாம் வந்துடும். ஒண்ணு போதும். இல்ல எனக்கு சீத்தாப்பழம் விதை வேடானா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா
சருமம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும். 3 நாள்ல சரியாயிடும். 3 நாள்ல 3 சரியாகும். நாள்ல. முடி பாத்தீங்கன்னா அப்படியே கரு 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 கருன்னு வளர்ந்துட்டு போகும். ம். சூப்பரா இருப்பீங்க. தலை குளிர்ச்சியா இருக்கும். ம். மூலாதாரம் சூடு அப்படியே சுத்தமா குறைஞ்சு போகும். ம். பித்தம் தணிஞ்சு போகும். ம். மேனி பல 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 பலன்னு இருக்கும். ம். சரி நண்பர்களே, ரொம்ப அருமையான ஒரு மருத்துவ குறிப்பு எங்களுடைய அப்பா சொல்லியிருக்காரு. இது எல்லார் வீட்லயும் நீங்க பயன்படுத்துங்க. சாதாரணமா நாட்டு மருந்துகள்ல உங்களுக்கு இந்த காக்கா கொல்லி விதை கிடைக்கும். ம். சரிங்களா? நீங்க ஒரு எங்க கையில இருக்குது பாத்தீங்கன்னா, எங்க அப்பா கையில பாத்துங்க இவ்வளவு இருக்கு. ம். இதெல்லாம் என்ன ஒரு உங்களுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்குமாப்பா? அவ்வளவுதான். அவ்வளவுதான். இது 10 ரூபாய்க்கு கிடைச்சி இது வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு 1 லிட்டருக்கு காசெல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளவு விதை இருக்கு. ம். 1 லிட்டர் காசு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாள் வரும். ம். செக்லாட்னு நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. ம். சரி நண்பர்களே, ரொம்ப அருமையான ஒரு பதிவு. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் நாரகிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம் சாமி.